மாண்புமிக்க இளைஞர்களை இனிய நாள் 22/4/2025 செவ்வாய். ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி 111. முழுமையும் வெறுமையும். ஐரை யூஸ் யூ என்கிற ஜென் கூறுகிறார். வெறுமை என்பது ஒன்றுபட்ட தன்மைக்கான பெயர், பிடிபடாத தன்மைக்கான பெயர். மலைகள், ஆறுகள், ஒட்டுமொத்த பூமிக்கான பெயர். அதுதான் உண்மையான வடிவமும் கூட. பூக்களின் சிவப்பில், பனியின் வெண்மையில் பிறப்பு இறப்பு என்பதல்ல, அதில் எதுவுமே இல்லை என்று பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக அதில் எல்லாம் இருக்கிறது. மௌனத்தில் எல்லா மொழிகளும் அடங்கி இருப்பதை போல் காலியாக இருப்பதால் தான் அது உபயோகமாக இருக்கிறது. ஓர் அறையின் உபயோகம் அதன் சுவர்களால் மட்டுமல்ல, தன் உள்ளிருக்கும் காலியான வெற்றிடத்தை கொண்டும் தான். ஒரு பானையின் உபயோகம் அதன் காலியாக உள்ள உள்பகுதியினால் தான். நிரப்புவது என்பது அடைத்து கொள்வதனால் அல்ல. ஒரு தந்தை தன் தொழிலை யாருக்கு கொடுத்தால் சிறப்பாக பராமரிப்பார்கள் என்று தன் 3 மகன்களையும் பரிசோதனை செய்ய விரும்பினார். மூவருக்கும் அறைகளை கொடுத்து அவற்றை நிரப்ப வேண்டும் என்றார். முதல் மகன் கழிவுகளை எல்லாம் கொட்டி நிரப்பினான். அந்த அறையை திறந்தாலும் ஒரே துர்நாற்றம். இரண்டாவது மகன் மண்ணையும் கல்லையும் கொட்டி நிரப்பினான். அதில் நுழைந்தால் ஒரே தூசி. மூன்றாவது மகன் அறையில் நுழைந்தால் அது காலியாக இருந்தது. ஏன் நீ நிரப்பவில்லை என்று கேட்டபோது அவன் சொன்னான், கொஞ்சம் நாசியில் காற்றை இழுத்து பாருங்கள். அந்த அறையில் நல்ல நறுமணம் கமழ்ந்தது. இந்த அறையை நறுமணத்தால் நான் நிரப்பியிருக்கிறேன் என்றான். கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்கள். அந்த அறையை நான் வெளிச்சத்தால் நிரப்பி இருக்கிறேன். அந்த அறை நல்ல வெளிச்சமாய் இருந்தது. கொஞ்சம் மௌனமாய் இருந்து காதுகளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு வீணை இசை கேட்டது. நான் இந்த அறையை இசையால் நிரப்பி இருக்கிறேன். இப்படி இந்த அறையை காலியாக வைத்துக்கொண்டு எத்தனையோ முறை கண்களுக்கு புலப்படாமல் நான் நிரப்ப முடியும் என்றான். காலியாக இருப்பதில் ஒரு வசதி, நம்மை யாரும் காலி செய்ய முடியாது. காலியாக இருப்பதால் எவ்வளவு நிரப்பினாலும் காலியாகவே இருக்கும். ஒரு விளக்கின் ஒளி இன்னொரு விளக்கின் ஒளியோடு சண்டை போடுவதில்லை. வெறுமைத்தான் உண்மையான வடிவம் என்று ரை யூஸ் யூ சொல்கிறார். எல்லா உருவங்களையும் எடுத்து பார்த்தால், பிரித்து பார்த்தால் கடைசியில் மிஞ்சுவது வெறுமைத்தான். வெறுமையை கொண்டு தான் எல்லாம் வடிவமைக்கப்படுகின்றன. வெறுமை என்பது வடிவமற்ற தன்மை அல்ல, மாறாக உண்மைக்கு தரப்பட்ட வடிவம். தியானம் என்பது கூட வெறுமைத்தான். மனதில் எண்ணங்களை காலி செய்தால் அது தியானம். எந்த எண்ணமும்
இல்லாத போது தான் மனம் மௌனமாகிறது. ஒரே பொருளை நினைப்பது தியானம் அல்ல, அது தியானத்திற்கு எதிரானது. எது வலுக்கட்டாயமாக திணித்தாலும் அது வெறுமையை ஏற்படுத்தாது. வெறுமை என்பது தானாக மலருவது, தானாக நடப்பது. சுபுதி என்கிற புத்தத்துறவி ஞானம் அடைந்திருந்த போது அவர் மீது மலர்களை பொழிந்தது இயற்கை. நாங்கள் வெறுமையை பற்றி உன்னுடைய உபதேசத்தை கேட்டோம், அதனால் அகமகிழ்ந்து உன் மீது மலர்களை பொழிகிறோம் என்ற அசரீரி கேட்டது. நான் எதுவுமே பேசவில்லை, எதுவுமே நினைக்கவும் இல்லையே, நான் எங்கே வெறுமையை பற்றி பேசினேன் என்றார் சுபோதி. எதையுமே நினைக்காமல் இருப்பது தான் வெறுமையை பற்றிய சிறந்த உபன்யாசம் என்றது அந்த அசரீரி. நாம் வெறுமையாவது என்பது தன் முனைப்பிலிருந்து விடுபடுவது, தன்னிலிருந்து விடுபடுவது, பிணைப்புகளிலிருந்து விடுபடுவது ஆகும். வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம்.